Hi everyone, welcome back to Sudhi's Kitchen. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்வீட் பணியாரம். இதுக்கு நீங்கள் இதை நீங்கள் அரைச்சிட்டு புளிக்க வைக்கணும்னு தேவையே கிடையாதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பணியாரம் பண்ணணும், ஸ்வீட் பணியாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பணியாரம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு இந்த பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி துருவன தேங்காய் ஒரு 1/4 கப்பும் இந்த வெல்லம் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். இந்த பாசி பருப்பை அதை நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஏற்கனவே அது வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த தண்ணியிலே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம வெல்லம் காய்ச்சி அதில் ஊற்றணும். ஸோ வெல்லம் 3/4 கப் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் காய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணியாரம் தண்ணியாக போயிடும். ஏற்கனவே அதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது கசடு ஏதாவது இருந்தால் அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பாசிப்பருப்போட நம்ம துருவன தேங்காவை சேர்த்தாச்சு. ஸோ தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் இந்த தேங்காய் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த ஜாகரி சிரப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். ஸோ நிறைய ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குமான்னு. ஸோ இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஊற்றணும். ஏன் அப்படின்னா நீங்கள் பணியாரம் சுடும்போது அதுக்கப்புறம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே அரிசி மாவு சேர்க்க வேணாம். இதை கலந்ததுக்கு அப்புறமா அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்க்கலாம். ஸோ இந்த அரிசி மாவை நம்ம கலந்து விட்டுறலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்களுக்கு சோடா உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் உப்பு தான் சேர்த்துருக்கேன், சோடா உப்பு சேர்க்கலை. பட் சோடா உப்பு சேர்க்காமையும் நல்லா தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பணியாரம் சுட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்புங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிடும்போது இதனுடைய ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ரிசில் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நம்ம பணியார பேனில் ஊற்றிடலாம். ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா இது கொஞ்சம் எலும்பி வரும். இது பருப்புங்கிறதுனால இது கொஞ்சம் எலும்பி வரும். ஸோ அதனால் நீங்கள் 3/4 இது மட்டும் ஊற்றிக்கோங்க. அந்த குழிக்கு 3/4 கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க போதும். இதை ஒரு 2 minutes மூடி வச்சுருங்க. மூடி வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மேலே எலும்பி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா மேலே எலும்பி இருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பணியாரம். ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்க வேணும்னு கேட்கும்போது ஈஸியாக பண்ணி தந்துடலாம். மற்ற பணியாரத்துக்கு எல்லாம் நீங்கள் ஊற வைக்கணும், அரைக்கணும், புளிக்க வைக்கணும். ஸோ காலையிலேருந்து அந்த வேலையை பண்ணணும். பட் இது ஒரு 1/2 hour ஊற வச்சா போதுங்க. இந்த மாதிரி அரைச்சி சூப்பராக பண்ணிடலாம். இதையே நீங்கள் காரக்குழி பணியாரமாகவும் சுடலாம். கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இனிப்பு அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடும்போது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னா கூட டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பணியாரம் சுட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா பருப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு எதுவுமே சேர்க்கலை, பருப்பு மட்டும் சேர்த்ததுனால இது இன்னுமே ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச் பணியாரம்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதில் நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணாதுங்க. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த அப்சர்வ் ஆன ஆயில் எல்லாத்தையும் வெளியில் விட்டுருச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லலாம், ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி தரது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்தது. நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.